தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தூணின் தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை நிராகரித்துள்ளது உச்சநீதிமன்றம். தமிழகத்திலே வசிக்கின்ற மக்கள் மட்டுமல்ல, பாரத நாட்டிலே வாழுகின்ற அத்தனை பக்தர்களும் தேசபக்தர்களும் இதனை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். உள்ளமெல்லாம் பூரித்து போயிருக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மனதார வரவேற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அதுபோன்று அஸ்வத்தாமன் அவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். காவி கொடியை பிடித்திருக்கின்ற எல்லை சாமிகள் அனைவரும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். கார்த்திகை மாதம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்போகும் அந்த நாளை அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், வி த லீடர் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி வருகின்ற அண்ணாமலை அவர்கள் இந்த தீர்ப்பை பற்றி வாய் திறக்கவே இல்லை. இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்? அவருக்கு தீபத்தூணில் தீபமேற்றுவதிலே விருப்பமில்லை என்று சொல்கிறார்களா, வெறுப்படுகிறேன் என்று சொல்கிறாரா? நமக்கு விளங்கவில்லை. மதத்தையும் ஜாதியும் வீட்டிலே பூட்டி வைத்து வந்துவிடு என்று சொன்ன அண்ணாமலை அப்துல் கலாம் ஐயா சமாதிக்கு சென்று தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டுவதற்காக தலையிலே கர்ச்சிப்பை கட்டிக்கொண்டு பெருமைப்பட்டார். அப்படி தன்னை சிறுபான்மையிற்கு ஆதரவு என்று வெளிப்படுத்துகின்ற அந்த தைரியமும் துணிச்சலும் இருக்கிற அண்ணாமலை பெரும்பான்மை மக்களை நோகடிப்பது சரியா என்று தெரியவில்லை. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு சில கட்சிகளை தவிர இந்து மத சடங்குகளுக்கு எதிராகவே இருக்கிறது. அதே போன்று ஆறாவது விரலாக அண்ணாமலையும் இருக்கின்றார். சில மனிதர்களுக்கு கையிலே ஆறாவது விரல் இருக்கும். அந்த ஆறாவது விரலாலே அந்த மனிதனுக்கு எந்த உபயோகமும் கிடையாது. வெட்டியா தொங்கிக்கிட்டே இருக்கு. எரிச்சல் தான் வரும். அது போன்று தமிழக அரசியலிலே அண்ணாமலை அவர்கள் ஆறாவது விரலாக தொங்குகிறாரே ஒழிய அவரால் தமிழகத்திற்கோ பெரும்பான்மை மக்களுக்கோ எந்த விதமான நன்மையும் வராது என்று அவர்கள் செய்கை மூலம் தெரிகிறது. ஆகவேதான் வி த லீடர் என்ற அமைப்பு தொடங்கிய வேகத்திலே பின்னுக்கு சென்று கொண்டிருக்கிறது. தோற்றம் மறைவு என்று எழுதுவார்கள். தோன்றிய வருடத்திலேயே இந்த வி த லீடர் என்ற அமைப்பு மறைந்து விடுமோ என்று நம்மை போன்ற தேசபக்தர்களுக்கு மனதிலே கவலை அளிக்கிறது. எப்படி இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் செய்த இந்த செயல் என்னை போன்ற தேசபக்தர்களின் நெஞ்சை கொந்தளிக்க செய்கிறது. அவருக்கு இருந்த செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. பரமபத விளையாட்டிலே பாம்பிடம் கடிபட்ட காயை போன்று அண்ணாமலையின் செல்வாக்கு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. என்ன காரணம்? தீபத்தூணை அவர் ஆதரிக்கவில்லை, மௌனம் காக்கின்றார். ஆகவே இந்த மௌனம் அவருக்கு எந்த வகையிலும் உதவாது. இந்து பெரும்பான்மை மக்களின் மனதிலே இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக
விலகி சென்று விட்டார். இனி அவர் நினைக்கின்ற எதுவும் தமிழகத்தில் எடுபடாது என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.